வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமராக்கே. இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக பல இடங்களில் தொடர் மழை காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய காய்கறி சந்தைகளில் காய்கறிகளின் வரத்து குறைந்திருக்கிறது, உற்பத்தியும் குறைந்திருக்கிறது. இந்த ஒரு நிலையில் பல்வேறு இடங்களில் கோயம்பேடு காய்கறி சந்தை உட்பட பல காய்கறி சந்தைகளில் காய்கறிகளின் விலை அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்திருக்கிறார்கள். இந்த நிலை என்பது எப்பொழுது சீரடைய இருக்கிறது? அதே நேரத்தில் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய காலங்களில் விளையக்கூடிய காய்கறிகளை சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள் தமிழகத்தின் பல இடங்களில் இருந்தும் கூட இப்படிப்பட்டதாக ஒரு நிலை இருந்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சேமிப்பு கிடங்குகள் மற்றும் குளிர்பதன கிடங்குகளின் நிலை எவ்வாறு இருக்கிறது? மேலும் இந்த காய்கறி விலை உயர்வினால் பொதுமக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? எவ்வாறு அவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்பது பற்றிய பல விவரங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் மிகப்பெரிய காய்கறி சந்தையாக விளங்கும் கோயம்பேடு பகுதிக்கு ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களிலிருந்து 80% காய்கறிகளும் தமிழகத்தின் பிற பகுதிகளிலிருந்து 20% காய்கறிகளும் தினமும் கொண்டுவரப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக தமிழகத்தில் பல இடங்களில் பரவலாக பெய்த மழை காரணமாக காய்கறி வரத்து குறைந்துள்ளது. மழையின் காரணமாக நிறைய காய்கறிகள் தற்போது அழுகி சேதமடைவதால் காய்கறி விலை உச்சத்தை எட்டிவிட்டது. இதில் கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரை ஆகியவற்றின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. வெளி மார்க்கெட்டில் உஜாலா கத்திரிக்காய் கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வரி கத்திரிக்காய் கிலோ 40 ரூபாய்க்கும், சாதாரண கத்திரிக்காய் 20 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் அவரைக்காய் கிலோ ரூபாய் 80க்கும், பாகற்காய் கிலோ ரூபாய் 50க்கும், வெண்டைக்காய், கேரட் கிலோ ரூபாய் 40க்கும் விற்கப்படுகிறது. தக்காளி கடந்த ஒரு வாரமாக ரூபாய் 20 முதல் 25 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் அனைத்து காய்கறிகளின் விலையும் உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர். தமிழகத்தில் குறிப்பிட்ட காலங்களில் அதிக அளவில் உற்பத்தியாகும் காய்கறிகளை சேமித்து வைக்க போதுமான சேமிப்பு கிடங்குகள் இல்லை என்று கூறப்படுகிறது. பல இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் இருந்தும் அவை முறையான பராமரிப்பு இன்றி காணப்படுவதால் காய்கறிகளை வைத்து பாதுகாக்க முடிவதில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகளை பாதுகாக்க சேமிப்பு கிடங்குகளை மேம்படுத்த வேண்டும். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை விவசாயிகளிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை. தமிழகத்தில் காய்கறி விலை உயர்ந்து காணப்படுவதால் பொதுமக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். மழை அதிகமாக பெய்த காரணத்தினால் உற்பத்தியும் குறைந்திருக்கிறது. பல காய்கறி சந்தைகளுக்கு காய்கறிகளின் வரத்தும் குறைந்திருக்கின்றன. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த காய்கறிகளின் விலை உயர்வு என்பது பொதுமக்கள் மத்தியில் எப்படியாக எதிரொலித்திருக்கிறது என்பது உள்ளிட்ட பல நிலவரங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை தருகிறார்கள் எமது செய்தியாளர்கள். சென்னையிலிருந்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். கோவையிலிருந்து எமது செய்தியாளர் நேசராஜ் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். மற்றும் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய இருக்கிறார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பை சேர்ந்த மாநில கூடுதல் செயலாளர் திரு வி.பி. மணி மற்றும் சேலம் செய்தி அரங்கில் பங்கு பெற்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய இருக்கிறார் தமிழக விவசாயிகள் சங்கங்களின் தலைவர் திரு நல்லசாமி அவர்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதற்கு முன்னதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய காய்கறி சந்தைகளில் காய்கறிகளின் விலை எவ்வாறாக இருக்கிறது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சேமிப்பு கிடங்குகள் மற்றும் குளிர்பதன கிடங்குகள் குறித்த முதல்கட்ட தகவல்களை பார்க்கலாம். காய்கறி விலை பட்டியல் என்று பார்த்தால் பீன்ஸ் பழைய விலை என்று பார்த்தால் கிலோ ஒன்றிற்கு 40 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கிறது. புதிய விலையாக 60 ரூபாய்க்கு இன்று விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக பச்சை பட்டாணி என்று பார்த்தால் பழைய விலை 1 கிலோ 100 ரூபாயாக இருந்திருக்கிறது. இன்று 120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கேரட்
பழைய விலை 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கிறது. புதிய விலையாக 40 ரூபாய்க்கு 1 கிலோ கேரட் விற்கப்படுகிறது. முட்டைக்கோஸ் 10 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருந்தது, தற்பொழுது 12 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 15 ரூபாயாக இருந்த வெண்டை தற்பொழுது 1 கிலோ 25 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ரூபாய் விலை ஏறி இருக்கிறது. பாகற்காய் 30 ரூபாயாக இருந்தது, தற்பொழுது 40 ரூபாயாக காய்கறி சந்தைகளில் விற்கப்படுகிறது. நாட்டு தக்காளி பழைய விலை 12 ரூபாயாக இருந்திருக்கிறது, புதிய விலையாக 18 ரூபாய் 6 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக காய்கறி விலை பட்டியல் என்று பார்த்தால் இன்று பல இடங்களில் காய்கறிகளின் விலை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த விலை உயர்வினால் பொதுமக்களும் பாதிப்படைந்திருக்கிறார்கள். பல குடும்பங்களில் இந்த காய்கறிகளின் விலை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பாதி காய்கறிகளையே வாங்கி சமைக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. வியாபாரிகள் தரப்பில் என்று பார்த்தால் இந்த காய்கறிகள் கொள்முதல் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது, உற்பத்தியும் குறைந்திருக்கிறது, அதனால் அவர்களுடைய வருமானமும் குறைந்திருக்கிறது. விவசாயிகள் தரப்பிலிருந்து பார்த்தால் பல்வேறு இடங்களில் மழை அதிகரித்ததன் காரணமாக காய்கறிகளின் உற்பத்தியும் குறைந்திருக்கிறது. இப்படிப்பட்டதாக பல பிரச்சனைகள், பல்வேறு கோணங்கள் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக சென்னையில் இருக்கும் எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் பேசலாம். வணக்கம் ராமச்சந்திரன், இப்போ நீங்க இருக்கக்கூடிய பகுதியில இன்றைய நாளை பொறுத்தவரை காய்கறிகளின் விலைப்பட்டியல் எவ்வாறாக இருக்கிறது? சென்னையில் காய்கறிகளின் விலை சில்லறை விற்பனையை பொறுத்தவரை கிலோ ஒன்றுக்கு 15 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை அதிரடியாக உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வால் இல்லத்தரசிகள், பொதுமக்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இதற்கு அடிப்படையாக காரணமாக சொல்லக்கூடிய வியாபாரிகள் தரப்பில் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலானது, காய்கறிகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய மலை பிரதேசமான நீலகிரி, கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அங்கு தொடர்ந்து இந்த பருவமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக உற்பத்தி செய்யப்பட்டதை பறிப்பதற்கும், அங்கே பறித்ததை ஒரு இடத்திலிருந்து இங்கே சென்னை போன்ற பிற பகுதிகளுக்கு மொத்தமாக கொண்டு செல்வதற்கும் போக்குவரத்துக்கு தடையாக உள்ளது. இதன் காரணமாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக 70 ரூபாய்க்கு வித்த காய்கறிகளின் விலை தற்பொழுது 100 ரூபாய்க்கு விற்கிறது. அடிப்படை காய்கறி விலை அனைத்துமே கிலோ ஒன்றுக்கு 15 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை அதிரடியாக உயர்ந்துள்ளது. இது மொத்த விலையை மட்டுமல்லாமல் சில்லறை விற்பனை விலையிலும் அதிரடியாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்களை பொறுத்தவரை, இல்லத்தரசிகளை பொறுத்தவரை வாங்கக்கூடிய அளவானது குறைந்துள்ளது. அவர்கள் வழக்கத்தை விட குறைவாகவும், அது மட்டுமில்லாமல் சமையலில் குறைவான அளவில் காய்கறிகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. சமையல், அதாவது காய்கறி அல்லாத பொருட்களை சமைப்பதற்கு தயாராகி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த விலை உயர்வானது இன்னும் நீடிக்கும் என்றும் வியாபாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. ஆகையால் உடனடியாக இது பொதுமக்கள் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்தால் மட்டுமே நிம்மதி அடைவார்கள் என்று தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் நம்மிடம் இல்லத்தரசிகள் இருக்கார்கள், அவர்களை நேரடியாக கேட்போம். அம்மா வணக்கம், நீங்க சொல்லுங்க, கடந்த வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு விற்பனை விலை எப்படி இருக்குது? நீங்க வாங்கக்கூடிய அளவு குறைஞ்சிருக்குதா விலை ஏற்றத்துக்கு அப்புறம்? கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு போன வாரம் விற்றதை விட இந்த வாரம் பாத்தீங்கன்னா அதிகமான விலை. ஒரு கத்திரிக்காய் போன வாரம் 40 ரூபாய் ஒரு கிலோ வித்துனா இன்னைக்கு 60 ரூபாய் விக்குது. அதுவே பீன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா போன வாரம் 40 ரூபாய் 45 ரூபாய் போட்டிருந்த இன்னைக்கு 60 ரூபாய் 65 ரூபான்னு சொல்றாங்க. அதே மாதிரி வெங்காயம் எடுத்தாச்சுன்னா போன வாரம் 30 ரூபாய்க்கு இருந்த முதல் ரகமே, இரண்டாவது ரகம் 25 ரூபாய் அப்படி இருந்தது. ஆனா இன்னைக்கு எடுத்துட்டா முதல் ரகம் 35 ரூபாய் 37 ரூபாய் இப்படி டிஃபரன்ஸா இருக்கு. அப்படி ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு காயோட விலையும் ஏறும் பொழுது அப்ப என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு பால் விலை உயர்வு, இந்த மாதிரி மற்ற விஷயம் எல்லாம் உயரும் போது காய்கறிகள் விலை வரும்போது அதை நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு 1/2 கிலோ வாங்கணும். ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டுல ஒரு வேலைக்கு 1/2 கிலோ காய் வாங்கி சமையல் பண்ணணும்னு சொன்னா இன்னைக்கு 1/4 கிலோ வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிற நிலைமைக்கு வந்திருக்கும். அதே மாதிரி குழம்பு வைக்கும் போது அதுல 2 காயை போட்டு குழம்பு வைக்கிறதுலாம் கிடையாது. ஏதோ ஒரு முருங்கைக்காய், அந்த முருங்கைக்காய் கூட இன்னைக்கு கிலோ 60 ரூபாய் 65 ரூபாய் 70 ரூபாய் விக்குது. அப்போ இன்னைக்கு ஏறி வரும் இந்த விலைவாசி உயர்வால், இந்த காய்கறி விலையேற்றத்தால் கண்டிப்பா ஏற்கனவே குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அவங்களுக்கு சத்து, போதிய சத்து இல்ல, உடம்புல சத்து குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவில எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இன்னைக்கு அந்த காய்கறி, சாதாரண காய்கறி கூட சாப்பிட முடியாத நிலையில இருக்கிற அந்த பெண்களுக்கு இன்னும் அவர்களை உடல் என்பது, குழந்தைகள் உடல் என்பது இன்னும் மோசமா பாதிக்கப்படும். இப்ப நீங்க விலை உயர்வு காரணமாக உங்களோட சமையல்ல மாற்றம் வந்திருக்குது. அதாவது காய்கறிகள் இல்லாம குறைவா கீரை போன்ற பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா. இன்னைக்கு என்ன பண்றேன்னா, பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் வறுத்து வச்சு தொகையில் மாதிரி அரைச்சுக்கிறோம். ஏன்னா வேற வழி இல்ல. இன்னைக்கு காய்னா 1 கிலோ காய் வாங்குற இடத்துல 1/2 கிலோ காய் வாங்குறோம்.
போறோம். அப்ப 1/2 கிலோ காய் வாங்கும்போது எத்தனை பேருக்கு வைக்க முடியும்? அப்படி பண்றோம். அதே மாதிரி வந்து ஒரு அப்பளத்தை பொரிச்சு ஆளுக்கு ஒரு அப்பளத்தை வச்சு அதை சாப்பிடுற நிலைமை இருக்கு. அதே மாதிரி கீரை, முருங்கைக்கீரை எங்கேயாவது ஒரு 10 ரூபாய்க்கு கொஞ்சம் அதிகம் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு வீடா போயிட்டு கேட்டு வாங்கி, ஏன்னா கடைக்கு வந்தா கூட அது கொஞ்சம் விலை ஜாஸ்தி, 2 திருண்டு தான் கொடுக்குறாங்க 10 ரூபாய்க்கு முருங்கைக்கீரை கூட. அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்படி விலை ஏற்றத்தினால வாங்கக்கூடிய பொருளின் அளவு வந்து குறையுது. அப்ப குறையும் போது என்ன ஆகுதுன்னா, வீட்டுல இருக்கிற அந்த பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் அந்த சத்து என்பது கிடைப்பதில்லை. அந்த காய்கறி மூலமா கிடைக்க வேண்டிய சத்து என்பது கிடைக்கப்படவில்லை. நிச்சயமாக ஹேமா, அதாவது ஒரு இல்லத்தரசி கூறியதை நீங்க கேட்டீங்க. தற்பொழுது காய்கறியின் விலை ஏற்றத்திற்கு பிறகு சமையல் அறைக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். ராமச்சந்திரன், ஏற்கனவே தனியார் பால் விலை, ஆவின் பால் விலை உயர்த்தப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் தற்பொழுது காய்கறிகளின் விலையும் உயர்த்தப்பட்டிருப்பதால் இல்லத்தரசிகள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு பெண்மணியினுடைய கருத்தை நாம் செய்தியாளருடன் கேட்டோம். கோவையில் நிலவரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது குறித்த கள நிலவரங்களை எமது செய்தியாளர் நேசராஜிடம் கேட்கலாம். வணக்கம் நேசராஜ், கோவையை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்களில் காய்கறி வரத்து சந்தைக்கு எப்படி இருந்தது? இந்த தொடர் மழை காரணமாக இப்பொழுது காய்கறி சந்தைக்கு வரத்து என்பது எப்படி இருக்கிறது? தொடர் மழை காரணமாக கோவையில் உள்ள அண்ணா தினசரி மார்க்கெட்ல காய்கறியின் விலை அதிகரித்தே காணப்படுகிறது. தற்போது இன்றைய நிலவரப்படி இங்க பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 30 - 35 ரூபாயாகவும், அதே போல பெரிய வெங்காயம் 24 ரூபாயிலிருந்து 26 ரூபாயாகவும், அதே போல நாட்டு தக்காளி 1 கிலோ 14 ரூபாயாகவும், ஆப்பிள் தக்காளி 14 ரூபாயாகவும், பூசணிக்காய் கிலோ 12 ரூபாயாகவும், அதே போல அரசாணிக்காய் கிலோ 10 ரூபாயாகவும், இஞ்சி 30 - 60 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல பீன்ஸ் 46 ரூபாயாகவும், கேரட் 20 - 46 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல பீட்ரூட் ஊட்டி 30 - 36 ரூபாயாகவும், முட்டைக்கோஸ் 10 - 16 ரூபாயாகவும், முருங்கைக்காய் 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல பச்சை மிளகாய் 1 கிலோ 36 ரூபாயாகவும், வெண்டைக்காய் 20 - 36 ரூபாயாகவும், கத்திரிக்காய் 30 - 60 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல உருளைக்கிழங்கு ஊட்டி 30 - 36 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. பொதுமக்களை பொறுத்தவரை காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் கூறும் பொழுது 1 கிலோ காய்கறிகள் வாங்காமல் 1/4 கிலோ 1/2 கிலோ மட்டுமே வாங்கி அவர்கள் சமையல் செய்து வருகின்றனர். தற்பொழுது நம்மிடையே இந்த பொருளாளர் இருக்க சண்முகராஜ், அவர்கிட்ட கேட்போம். சார், பொதுமக்கள் இப்ப எப்படி வாங்கிட்டு இருக்காங்க? பொதுமக்கள் வர்றதுல விலையை கேட்டுட்டு பாதி காய்கறி தான் வாங்கிட்டு போறாங்க வீட்டுக்கு. காரணம் என்னன்னா, கொண்டு போய் வச்சா கெட்டு போயிடும், விலை அதிகம். அதனால பாதி காய்கறி தான் வாங்கிட்டு போறாங்க. அதனால எங்களுக்கு கொண்டு வர காய் விற்க முடியறதில்ல, சிரமம் இருக்குங்க. இப்ப நம்முடைய வகாப் இருக்காரு, அவர்கிட்ட சார், இந்த பொதுமக்கள் வாங்குறது நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுமக்கள் இப்போதைய சூழ்நிலையில கொஞ்சம் விலை அதிகமா இருக்குதுங்கிறதுனால 1 கிலோ வாங்கக்கூடிய இடத்துல 1/2 கிலோ வாங்கிட்டு அவங்க தன்னுடைய தேவையை குறைச்சு வாங்கிட்டு போய்க்கிறாங்க. அவங்க சேமிப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான விலை இல்லாத காரணத்தினால அவங்க சேமிக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, மழையினால முடிஞ்சு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இனி படிப்படியா அந்த காய்கறி விலைகள் இன்னும் குறையும் போது அவர்கள் அதிகமா வாங்கிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது, கோவை மாவட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா தானியங்களுக்கும் சேமிப்பு கிடங்கு இருக்குது. ஆனா இந்த காய்கறிக்கு மட்டும் கோவை மாவட்டத்தில் ஒரு சேமிப்பு கிடங்கு இல்ல. அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க சரிவர கவனிக்காம இருக்கிறாங்க. அவங்களும் இதை கவனிச்சாங்கன்னா ஒரு நல்ல முறையில இந்த காய்கறி பொதுமக்களுக்கு அன்றாடம் தேவைக்கு உண்டான தேவைகளை எல்லாம் பூர்த்தியாகிற அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத வியாபாரி சங்கத்து மூலமா தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஒரு சில நடுத்தர வாசிகள் காய்கறிகளே இல்லாமல் சாம்பார் செய்து வருவது நிதர்சனமான உண்மை. ஹேமா, தொடர்ந்து பேசலாம் நேசராஜ். தற்பொழுது விலை உயர்ந்திருக்கின்ற இந்த காய்கறிகள் காரணமாக பல இடங்களில் பல குடும்பங்களில் வாங்கக்கூடிய காய்கறியின் அளவு குறைந்திருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே பதிவு செய்யப்படுகிறது. திரு விபி மணி அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். இப்போ கடந்த சில வாரங்களாகவே தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக சந்தைக்கு காய்கறி வரத்து குறைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம செய்தியாளர்கள் சொல்றதை பார்த்தோம். இப்போ சந்தைக்கு வரக்கூடிய காய்கறிகளோட விலையை எப்படி நிர்ணயம் பண்றீங்க? இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, காய்கறி விலை திடீர் உயர்வுக்கு அடிப்படை காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, மெயினாக உற்பத்தி குறைவு. உற்பத்தி குறைவாக இருக்கிற நேரத்தில் மக்களுக்கு தேவை அதிகமாக இருக்கும் பொழுது விலை ஏற்றம், அல்லது தேவைகள், அதாவது நம்ம வரத்துகள், இன்னைக்கு ஒரு கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 லாரி தேவைப்படுது, 50 லாரி தான் சரக்கு வருதுன்னு வச்சிருங்க, அன்னைக்கு ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இல்ல 100 லாரி தான் சென்னை மாநகர மக்களுக்கு
அந்த காய்கறி தேவை இருக்குன்றது நேரத்தில் 200 லாரி அதிகமாக வந்துருச்சுன்னு வச்சிருங்க, அதனுடைய விலையேற்றம் குறைவா இருக்கும். பொதுவாகவே இந்த இயற்கை சீற்றங்கள்னால புயல், மழை, வெள்ளம் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் எப்பவுமே காய்கறி விலை ஏறத்தான் செய்யும். அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த மாதிரி சீசன் டயத்துல ஆண்டுதோறும் ஒரு 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரையில 30 ரூபாய் வரை ரேட்டு ஏறத்தான் செய்யும். அதுபோக இந்த மலை பிரதேசங்கள்ல நம்ம செய்தியாளர்கள் சொன்ன மாதிரி மலை பிரதேசங்கள்ல கடும் குளிரினால் அந்த இதெல்லாம் பறிக்க முடியாம, வேலைக்கு ஆட்கள் கிடைக்காம, இந்த மாதிரி சூழ்நிலையினால விலை ஏற்றங்கள் இருக்கிறது. இதை பொறுத்தளவுல இன்னும் ஒரு மாசம் அந்த மாதிரி நிலை நீடிக்கும். அந்த நிலை படிப்படியாக குறையும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம் திரு வி.பி. மணி. தற்பொழுது மலை பிரதேசங்களில் மாறி இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை காரணமாக காய்கறிகளின் உற்பத்தி குறைந்திருக்கிறது. மேலும் காய்கறிகளின் வரத்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு குறைந்திருக்கிறது என்கின்ற ஒரு கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. சேலம் செய்தி அரங்கில் இருக்கும் திரு நல்லசாமி அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு நல்லசாமி. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஆண்டொன்றிற்கு சராசரியாக எவ்வளவு காய்கறிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது? இப்போ கடந்த சில தினங்களாக பெய்த மழை காரணமாக காய்கறியோட உற்பத்தி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழை. ஆக உணவாக இருப்பதும் உணவுப் பொருளை உண்டாக்கி தருவதும் மழை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை. மழை கூடுதலா பொழிஞ்சாலும் குறைவா பொழிஞ்சாலும் விளைச்சல் குறைவா தான் இருக்கும். அளவா பொழிஞ்சாதான் விளைச்சல் சரியா இருக்கு. இந்த ஆண்டை பொறுத்தளவுல தென்மேற்கு பருவமழை பொறுத்தளவுல 12% குறைவு. வடமேற்கு பருவமழையை பொறுத்தளவுல கூடுதலா மழை பொழிஞ்சிருக்கு. கூடுதலா மழை பொழிஞ்சா விளைச்சல் வெகுவா குறையும். அதுதான் தட்டுப்பாடு. பொதுவா பாத்தீங்கன்னா மழை காலங்கள்ல விளைச்சல் குறைவா இருக்கு. இப்ப உத்தராயணம், அதாவது பகல் பொழுது குறைவு, இரவு பொழுது அதிகம். ஆக சூரிய ஒளி இருந்தா தான் அந்த ஒளிச்சேர்க்கை நடக்கும். ஒளிச்சேர்க்கை நடந்தா தான் காய்கறிகள் மற்ற எல்லாமே விளைச்சல் நல்லா இருக்கும். ஆக விளைச்சல் குறைஞ்சு போயிருது. அது போக இந்த மழையினால பயிர் காய்கறிகள்லாம் அழுகி போயிருது. அதனால உற்பத்தி குறையுது. பொதுவா மழை காலங்கள்ல 30% அளவுக்கு கூடுதலா மழை பொழிஞ்சா உற்பத்தி குறைவும். அதுதான் விளையாட்டுறோம். இதுல விவசாயிகளுக்கு பெரிய ஆதாயம்னு சொன்னா இல்லவே இல்லை. ஆகவே நுகர்வோர்களுக்கும் குறைஞ்ச விலையில் உணவு பண்ட கிடைக்க போறதில்ல, விவசாயிகளுக்கும் நல்ல கட்டுப்படியான விலை கிடைக்க போறதில்ல. இது இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. முள்ளிலே இலைப்பட்டாலும் இலையிலே முள்பட்டாலும் கிழிவது என்னவோ இலைதான். அந்த அடிப்படையில தான் விவசாயிகளுடைய நிலைமை. இது வெயில் வந்ததுன்னா இந்த உத்தராயணம் மாதிரி தட்சணாயனத்துக்கு வந்ததுன்னா, தட்சணாயனம் மாதிரி உத்தராயணத்துக்கு வந்ததுன்னா, புண்ணிய காலத்துக்கு வந்ததுன்னா விளைச்சல் கூடுதலா இருக்கும். அப்ப நிலைமை சரியாக ஆகும். தொடர்ந்து பேசலாம் திரு நல்லசாமி. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காய்கறி உற்பத்தி குறைந்திருப்பதற்கு மழை மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை தமிழகத்தின் பல இடங்களில் பெய்திருக்கிறது. இதனால் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காய்கறி சந்தைகளில் காய்கறிகளின் விலை கூடியிருக்கிறது. பொதுமக்கள் நாள் ஒன்றிற்கு 1 கிலோ காய்கறி வாங்குகிறார்கள் என்றால் இந்த விலை உயர்வு காரணமாக அரை கிலோ அவர்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. பல இடங்களில் காய்கறிகளை வாங்குவதற்கு இவ்வளவு செலவழிக்க வேண்டுமா என்கின்ற ஒரு எண்ணமும் தோன்றி இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த நிலை என்பது எப்போது மாறும்? கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அங்கே பொதுமக்கள் எப்படி இதை பார்க்கிறார்கள்? தேனி மாவட்டத்தில் காய்கறிகளின் விலை நிலவரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது பற்றிய நிலவரங்களை எமது கடலூர் செய்தியாளர் தேவநாதன் மற்றும் தேனி செய்தியாளர் சிவசபாபதி ஆகியோர் தருகிறார்கள். கேட்கலாம். கடலூர் மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா காய்கறி விலை சமீப காலமாக கிடுகிடுன்னு உயர்ந்துட்டு வருது. அதாவது இந்த காய்கறி விலை உயர்வுக்கான காரணம் என்ன அப்படின்றது சொல்லிட்டு கடலூர் காய்கறி மார்க்கெட்ல எங்க காய்கறி வியாபாரி சங்கத்துல திரு சேகர் இருக்காரு. அவர்கிட்ட அதை பத்தி நம்ம கேட்கலாம். இன்னைக்கு கடலூர் மாவட்டத்துல பீன்ஸோட விலை 45 ரூபாய் ஒரு கிலோ, கேரட் ஒரு கிலோ 38 ரூபாய், பச்சை மிளகாய் ஒரு கிலோ 30 ரூபாய், தக்காளி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாக்ஸ் 150 ரூபாய். ஆனா இன்றைய காலகட்டத்தில் என்ன விலைக்கு விற்கணும்? ஒரு பாக்ஸ்னா 90 ரூபாய்க்கு தான் விற்கணும். ஆனா 150 ரூபாய் கிட்டத்தட்ட இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு சேப்பங்கிழங்கு எடுத்தா 24 ரூபாய், 10 ரூபாய்க்கு மேல எப்பயுமே ஏறாது. 24 ரூபாய் சேப்பங்கிழங்கு. பெரிய கரணை எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 ரூபாய் 24 ரூபாய் 2 விலையில இருக்கு. சவுச்சவ் 24 ரூபாய், முள்ளங்கி 24 ரூபாய்,
இத மாதிரி ஒவ்வொரு பொருளும் பஜ்ஜி மிளகாய் எடுத்தா 15 ரூபாய் 16 ரூபாய்க்கு மேல விற்காது. இன்னைக்கு 50 ரூபாய் பஜ்ஜி மிளகாய். கேப்சிகம் என்ற கொடமுளா 40 ரூபாய், சிகப்பு முள்ளங்கி 20 ரூபாய், சவுச்சவ் எடுத்தா 30 ரூபாய். கத்திரிக்காய் இன்றைய நிலவரம் கிட்டத்தட்ட 20 ரூபாய்க்கு மேல விற்காது. என்ன மழை பெஞ்சாலும் 50 ரூபாய் இன்னைக்கு ஒரு கிலோ கத்திரிக்காய். அதுவும் உள்ளூர் கத்திரிக்காய் கிடையாது, ஈரோட்ல இருந்து வரக்கூடிய கத்திரிக்காய் தான் ஒரு கிலோ 50 ரூபாய். அதே மாதிரி ஒவ்வொரு பொருள் முருங்கைக்காய் எடுத்துட்டீங்கன்னா 40 ரூபாய், கோஸ் எடுத்தா 15 ரூபாய், வெண்டைக்காய் 10 ரூபாய் 14 ரூபாய் இன்றைய விலை. அது ஒண்ணுதான் கொஞ்சம் விலை கம்மியா இருக்குது. இத மாதிரி ஒவ்வொரு பொருள் இருந்தா நடுத்தர மக்கள் குடும்பம் செய்வது கடினம். இந்த தேனி மாவட்டம் ஒரு விவசாய மாவட்டம்னே சொல்லலாம். இங்க காய்கறிகள் விவசாயம் அதிக அளவுல பண்ணப்படுகிறது. இங்க விளையிற காய்கறிகள் பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, முக்கியமா அதிக அளவுல கேரளாவுக்கு இங்க இருந்து விற்பனை செய்யப்படுகிறது. இதனால இங்க பெரும்பாலான தொழிலாளர்கள் இந்த காய்கறி விவசாயத்தவே நம்பி இருக்காங்க. ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த காய்கறி விவசாயத்துல அதிக அளவு விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு மாத காலமாக இந்த தேனி மாவட்டத்தில் அதிக மழை பெய்துட்டு இருக்கிறதுனால இந்த காய்கறி செடியில் இருக்கிற அந்த பூ, பிஞ்சு போன்றவை எல்லாமே உதிர்ந்துருது. அது மட்டும் இல்லாம பல காய்கறிகள் இந்த மழையினால அழுகல் ஏற்பட்டுருது. இதோட மட்டும் இல்லாம மழை காய்கறிகள் இங்க வர்றப்போ பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லணும்னா இந்த கொடைக்கானல் போன்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரோடுகள் எல்லாமே மழைச்சரிவு ஏற்பட்டு பிளாக் ஆனதுனால அங்கிருந்து வரக்கூடிய காய்கறிகளையும் தரப்பட்டிருக்கு. இதெல்லாம் சேர்த்துதான் இந்த காய்கறியினுடைய விலை உயர்வுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். காய்கறி அங்க மழைனால ஓவர் மழைனால உங்களுக்கு வரத்து கம்மியாகி பூரா அழுகி பூரா கம்மியாயிரும் பூராமே. அதனால விலை கூடுதலா வரும். அதுலயும் ரோடெல்லாம் பிளாக் ஆகி பூரா சுத்தி அதுல வாடகை இதெல்லாம் ஜாஸ்தியா வர்றதுனால அது வேற காரணமா இருக்கும் பூரா. அதனால ஒரு வாரமாவே மழை பெய்யுது சார். ஓவரா ஒரு வாரமே அதனால விலை கூடுதல் சார். தேனி மற்றும் கடலூர் மாவட்ட நிலவரங்களை பார்த்தோம். தற்பொழுது திருச்சியில் இருக்கக்கூடிய காய்கறிகளின் விலை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது பற்றிய தகவல்களை எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். வணக்கம் விஜயகோபால், திருச்சியை பொறுத்தவரைக்கும் காய்கறிகளோட விலை நிலவரம் எப்படி இருக்கு? கடந்த காலங்களை ஒப்பிடும் பொழுது இப்பொழுது விலை எந்த அளவிற்கு அதிகரித்திருக்கிறது? திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை, அதாவது திருச்சி, தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மத்திய மண்டலம் எனப்படும் 8 மாவட்டங்களுக்கு காய்கறி விநியோக சிலையும் காந்தி மார்க்கெட் பகுதி என்ற முக்கியமான காந்தி மார்க்கெட் பகுதி தான் நம்ம நின்றுருக்கோம். இங்கிருந்துதான் இந்த 8 மாவட்டங்களுக்கு காய்கறிகள் சப்ளை ஆகிட்டு கொண்டிருக்கின்றன. காய்கறி விலைகளை பொறுத்தவரை பார்த்தால் இங்கிலீஷ் காய்கறிகள் எனப்படும் கேரட், பீன்ஸ், அவரைக்காய் இது போன்ற காய்கறியின் விலை 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்பொழுது நம்ம அருகில் இந்த காய்கறி விலை ஏற்றத்துக்கு என்ன காரணம் என்பது குறித்து பேசுவதற்காக திருச்சி காந்தி மார்க்கெட் அனைத்து காய்கறி வியாபார சங்க மாவட்ட தலைவர் கமலக்கண்ணன் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். காந்தி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கெங்கிருந்து காய்கறிகள் வருது? ஒரு நாளைக்கு எத்தனை டன் வரும்? இங்கிருந்து எவ்வளவு டன் விநியோகம் பண்றீங்க? எங்க இந்த மாவட்டத்துக்கு? இங்கிலீஷ் காய்கறி பொறுத்த வரைக்கும் ஊட்டி, கொடைக்கானல், பெங்களூரு, ஒசூர் இந்த மாநிலத்திலிருந்து திருச்சி மாவட்டத்துக்கு வருது. நாட்டுக்காயை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா லோக்கல்ல இருந்து தான் நாட்டுக்காய் வருது. மற்றபடி விநியோகத்தை எடுத்துக்கிட்டா இங்கிருந்து தஞ்சையிலிருந்து காரைக்கால் வரைக்கும், அப்புறம் இங்க புதுக்கோட்டை, கரூர், இங்கிட்டு பெரம்பலூர் இந்த மாவட்டத்துக்கு இங்கிருந்து விநியோகம் செய்வது. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு சுமார் 50 டன் காய்கறி, பழங்கள் 50 டன் வருது. 50 டன் தினசரி விநியோகம் பண்றோம். விலைவாசி ஏற்றதுக்கு காரணம் தொடர் மழை. அதையும் தாண்டி மழையினால ஆட்கள் பத்தல. இங்கிலீஷ் காய்கறி பொறுத்த வரைக்கும் கேரட், பீன்ஸ் இந்த 2 பொருளை தவிர மற்ற எல்லாமே நார்மலா தான் இருக்கு. 20 ரூபா ரேஞ்சில தான் இருக்கு. கேரட் மட்டும் 40, கேரட் பீன்ஸ் மட்டும் தான் 40 ரூபா விற்குது. மீதி என்ன நாட்டுக்காய்கறி பாத்தீங்கன்னாக்கா அவரைக்காய் ஒண்ணு மட்டும் தான் அது ஒரு அந்த ரேஞ்சில் விற்குது. அவரைக்காயும் கத்திரிக்காயும் மட்டும் தான் ரேட் அதிகமா இருக்கு. மற்ற எல்லாமே காய்கறி அந்த 20 to 30 தான் இருக்கு. இப்ப காய்கறி பாத்தீங்கன்னாக்கா இங்க அங்கிருந்து ஊட்டில இருந்து ஒரு 2 டன் சின்ன வண்டினாக்கா ஒரு 2 டன் வரும். அந்த 2 டன்னுக்கு சுங்க வரி, வண்டி வாடகை இதெல்லாம் ஒரு கிலோவுக்கு 5 ரூபா செலவாகுது. அது விவசாயி இடுபொருள் வாங்குறது பாத்தீங்கன்னாக்கா இடுபொருள்ல இருந்து அவங்க கூலி கொடுக்கறதுல இருந்து அவங்க ஆள் சம்பளம் கொடுக்கறது வந்து அங்க சாக்கு வாங்கி ஏற்றி போறதுக்கு ஒரு கிலோவுக்கு 5 to 10 ரூபா செலவாகுது. ஆக மொத்தம் ஒரு காய்கறி ஒரு கிலோவுக்கே குறைஞ்சபட்சம் 15 ரூபா செலவாகுது. அதை நாங்க வியாபாரி வந்தோம்னா 2 ரூபா லாபத்துக்கு இங்க விற்கிறோம். அதை வெளியே சில்லறை வியாபாரி என்ன பண்றாங்க, அவங்க 2 ரூபா லாபத்துக்கு விற்கிறாங்க. ஆக மொத்தத்துல 20 ரூபா விற்கிறது கரெக்டான விலை, நார்மலான விலை. விலைவாசி ஏற்றங்கிறது
ரூபாய்க்கு மேல வித்தாதான் விலைவாசி ஏற்றம். இன்னைக்கு நிலைமைக்கு காய்கறி 40 to 50 ரூபாவது பெரிய விஷயமே கிடையாது, பெரிய விலைவாசி ஏற்றமே கிடையாது. ரெண்டாவது தொடர் மழையினால ஆட்கள் கிடைக்கல. ரெண்டாவது இன்னொரு என்னன்னா ஆட்கள் கிடைக்காத தினசரி கூலி 300 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் கொடுக்கப்படுது. இதனாலதான் விலைவாசி காய்கறி விலைவாசி இல்ல, மழையினால கொஞ்சம் காய்கறி அழிவு போயிருக்கு. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னாக்கா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி காய்கறி மாறும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா கொடியில விளையிறதெல்லாம் பனிகாலத்துல அதிகமா விளையும், அப்ப விலைவாசி குறையும். செடியில விளையிறது இந்த மழை சீசன்ல கொஞ்சம் அழியும், அது கொஞ்சம் விலைவாசி அதிகமா இருக்கும். மண்ணுக்குள்ள விளையிறது பாத்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, இந்த மாதிரி வெங்காயம், இந்த மாதிரி பொருள் எல்லாம் மண்ணுக்குள்ள விளையிறது. இந்த மழையினால அது கொஞ்சம் அழிமானமாகவும் அழுகி போகும், அதனால கொஞ்சம் விலைவாசி அதிகமா இருக்கும். இதே வெயில் சீசன் எல்லாமே நார்மலா இருக்கும், மண்ணுக்குள்ள விளையிறது. அப்ப மழை காலத்துல ஒரு சில பொருள் விலைவாசி இறங்கும். இது காலனால அப்படியே மாறிக்கும். விலைவாசி நிரந்தரம் கிடையாது. சரக்கு அதிகமா இருந்தா விலை குறையும், சரக்கு கம்மியா வந்தா விலைவாசி ஏறும். தற்போது இந்த காந்தி மார்க்கெட் வியாபார சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த விலைவாசி உயர்வு என்பது தற்காலிகமானதுதான். இது எப்போதும் பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த விலைவாசி என்பது ஏறும், உயரும், குறையும். இது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால இது ஒரு கடுமையான விலைவாசி என்று கூற முடியாது என்பதுதான் இவர்களுடைய கருத்தாக இருக்குது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். விஜயகோபால், திருச்சி பகுதியை பொறுத்தவரை இந்த விலைவாசி ஏற்றம் என்பது தற்காலிகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. படிப்படியாக காய்கறிகளின் விலை குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற கருத்து பதிவு செய்யப்படுகிறது. திரு மணி அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ காய்கறி சந்தைகளை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய காய்கறிகளின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இப்போ இந்த விலை உயர்வு காரணமாக நீங்க வியாபாரத்துல எப்படி எல்லாம் சமாளிக்கிறீங்க? பொதுவாகவே இது பொதுமக்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்ல, வியாபாரிகளுக்கும் கஷ்டமானதுதான். இப்போ கோயம்பேடுக்கு ஒரு 200 லாரி 300 லாரி வருதுன்னா இப்போ வரத்தே குறைவா தான் இருக்கு. இந்த தடவை பாத்தீங்கன்னா இந்த புயல், மழை, இயற்கை சீற்றங்கள் தமிழகத்தில் மட்டும் இல்ல, தமிழகத்தில் எந்தெந்த மாநிலங்கள் தமிழகத்திற்கு காய்கறி வரத்து வருகிறதோ அந்தந்த மாநிலங்களில் குறிப்பா ஆந்திரா, கர்நாடகா, இந்த மாதிரி இப்போ அனைத்து மாநிலங்களிலுமே இப்ப இந்த மழை புயல்னால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுபோக வரத்தும் குறைவா இருக்கு. இது போக நீங்க பாத்தீங்கன்னா காய்கறி விலையேற்றத்திற்கு இன்னொரு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த விவசாய பெருமக்கள் அவங்க ஓரளவுக்கு தான் படித்தவர்கள். அவர்களுடைய சூழ்நிலைகள் என்ன என்று தெரியாது. போன ஆண்டு எந்த காய்கறி விலை அதிகமாக உயர்ந்தது அந்த தருணத்தில் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே என்ன செய்வாங்க, இந்த தருணத்துல அந்த காய்கறி கத்திரிக்காய் போட்டோம்னா விளைச்சல் வரும்னு சொல்லிட்டு அனைத்து விவசாயிகளுமே ஒரே காய்கறிய விளை வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலை குறைச்சலாயிருது. மற்ற ஐட்டம் எல்லாம் மற்ற காய்கறிகளாம் பயிரிடாதனால விலை ஏற்றமாயிருது. இதை பொறுத்தளவுல ஒரு தற்காலிகமான சூழ்நிலை தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு விவசாயிகளுக்கு அவர்கள் உழுது களை எடுத்து அதுக்கடுத்து அதுக்கு உரம் போட்டு அதற்கடுத்து ஒவ்வொரு பயிரிடுற போது அவங்களுக்கு உரிய விலை கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா அந்த விலை சாதாரண விலை தான். இன்னைக்கு சம்பளம் வாங்குற அரசு ஊழியர்களுடைய சம்பள விகிதம் எவ்வளவு ஏறி இருக்கு, காய்கறியினுடைய விலை எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தக்காளி 15 ரூபா 18 ரூபா 20 ரூபா தான். தக்காளியினுடைய சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா அந்த 18 ரூபா அவங்களுக்கு அதே கட்டுப்படி ஆகாது. இதுல வியாபாரிகள், இடையில அங்கிருந்து சரக்கு கொண்டு வர்ற நடுத்தர வணிகர்கள், அதுக்கடுத்து உற்பத்தியாளர்கள் பாத்தீங்கன்னா நிச்சயமா பாத்தீங்கன்னா இது இயற்கையா விளைகிறது, இது செயற்கையா உற்பத்தி மிஷின் வச்சு உற்பத்தி பண்ண முடியாது. அதனால இந்த சூழ்நிலைகள்ல நம்ம அரசாங்கம் விவசாயிகளுக்கு அங்கங்கு உணவு பதப்படுத்தக்கூடிய கிடங்குகளை எந்த மாவட்டத்தில் என்னென்ன பொருட்கள் அதிகமா விளையுது, இந்தந்த பொருட்களை மற்ற மாவட்டங்கள்ல இந்த பொருட்களை போட்டிருக்காங்க, நீங்க இந்த மாற்று காய்கறிகளை விளைவிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உழவர்களுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு. அரசு அதை செஞ்சாதான் இந்த காய்கறியினுடைய விலை ஏற்ற இறக்கங்கள் இல்லாம ஒரு நிலையானதாக கொண்டு செல்ல வாய்ப்புகள் அமையும். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி காய்கறிகளை சேமித்து வைத்திருக்கக்கூடிய சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள் கடந்த ஆண்டு தமிழகத்தின் பல இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய நிலை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சேலம் செய்தி அரங்கில் இருக்கும் திரு நல்லசாமி அவர்களிடம் கேட்கலாம். திரு நல்லசாமி, கடந்த ஆண்டு 22 மாவட்டங்கள்ல விவசாயிகள் தாங்கள் விளைவித்த காய்கறிகள் மற்றும் உணவு பொருட்களை சேமித்து வைப்பதற்காக 97,81,08,000 ரூபாய் மதிப்பீட்டுல 59 நவீன சேமிப்பு கிடங்குகள் கட்டப்பட்டது. இப்போ அதனுடைய பயன்பாடு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கா? இப்ப வரைக்கும் அந்த சேமிப்பு கிடங்குகள்ல காய்கறிகள் சேமித்து வைக்கப்பட்டு பின்னர் மற்ற இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதா? அதாவது அறிவிப்பாகவே தான் இருந்துகிட்டு இருக்கு.
பொதுவா விவசாயிகளை பொறுத்தளவுல இந்த கிட்டங்கிகள்லாம் வந்து கூடுதலா வேணுங்கிறது தான். ஆனா அவங்க அறிவிக்கிறாங்க, அதன்படி செயல்படுத்துறது இல்ல. அப்படியே கட்டுமானம் இருந்தாலும் அது பயன்படுத்துறது இல்ல. காரணம், மின்சாரம் இல்ல. இப்போ கிராமங்களுக்கு மின்சாரம் போதிய அளவில் இல்ல. அதே நேரத்தில் ஒரு வெளிநாட்டு நிறுவனமா இருந்தா அவங்களுக்கு 24 மணி நேரம் தடையில்லாத மின்சாரம் கொடுக்கறாங்க. அதே விவசாயத்துக்கு ஒரு கிட்டங்கிக்கு அந்த மாதிரி மின்சாரம் கொடுக்கறது இல்ல. அவங்க ஜெனரேட்டரை வச்சு ஓட்ட வேண்டியதா இருக்கு. அதுல வந்து கூடுதலான செலவு ஏற்படுது. அதனால வந்து பொதுவா வந்து இன்னைக்கு குளிர்சாதன கிட்டங்கிகளை வந்து பயன்படுத்துறவங்க ரொம்ப குறைவு. உலர்காலங்களும் போதிய அளவில் இல்ல, சேமிப்பு கிட்டங்கிகளும் போதிய அளவில் இல்ல. அரசாங்கம் வந்து போதிய அளவில் இதுக்கு உதவி செய்யணுங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. பொதுவா வந்து ஒரு விலைவாசிங்கிறது ஏற்றம் இறக்குங்கிறது அதாவது இயற்கையை பொறுத்தது. அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை, சப்ளை அண்ட் டிமாண்ட். விளைச்சல் அதிகமா இருந்தா விலை குறையும், விளைச்சல் குறைஞ்சதுன்னா விலை கூடும். இதுதான் அடிப்படையான ஒன்று. ஆக சில நேரங்களில் விவசாயிகள் என்ன பண்றாங்க, விளைஞ்ச பண்டம் சந்தைக்கு கொண்டுகின்ற செல்லுகின்ற பொழுது அந்த சுங்கத்துக்கு கூட ஆகாது, சாக்கு மிச்சமானா போதும்னு சொல்லி அவுத்து தெருவில் கொட்டிட்டு வரக்கூடிய ஒரு நிலை பல நேரங்கள் இருக்கு. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த அறுவடை கூலி கூட ஆகாது. அப்படிப்பட்ட நிலையில தான் விவசாயிகள் இருந்துட்டு இருக்காங்க. பொதுவா இன்னைக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம், வாங்கும் சுத்தி எல்லாமே கீழே தான் இருக்கு. விவசாயிகள் வந்து படிக்காதவங்க, தெரியாதவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பாரம்பரியமா அந்த விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய திட்டமிடல் சரியில்லைங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. வளர்ந்த நாடுகள் என்ன பண்றாங்க, நம்ம நாட்டுக்கு இவ்வளவு காய்கறிகள் தேவை, இவ்வளவு சர்க்கரை தேவை, இவ்வளவு அரிசி தேவை, இவ்வளவு கோதுமை தேவைன்னு கணக்கிட்டு அதுக்கு ஏற்ப அவங்க திட்டமிடுறாங்க. இவ்வளவு செக்டர்ல இந்த பயிர் சாகுபடி பண்ணணும் சொல்லி விவசாயிகள் அரசாங்கத்திட்ட ஒப்புதல் வாங்கி அந்த காய்கறியை, அந்த மற்ற பயிர்களை சாகுபடி செய்யறாங்க. இடையில வந்து அரசாங்கம் வந்து பயிரை கண்காணிக்கிறாங்க. இந்த வருஷம் பயிர் பூச்சி தாக்கி இருக்கா, நோய் தாக்கி இருக்கா இல்லையான்னு கண்காணிச்சு இந்த வருஷம் வந்து கூடுதலா விளைச்சல் இருக்கும், ஆக ஏற்றுமதி அளவுக்கு கூடுதலா இருக்கும், இந்த வருஷம் பூச்சி தாக்குதல் இருக்கு, வறட்சி இருக்கு, விளைச்சல் வெகுவா குறையும், நாம இறக்குமதி செய்ய வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு பயிர் அறுவடைக்கு முன்னையே அரசாங்கம் வந்துருது. ஆனா நம்ம நாட்டுல எதுவுமே கிடையாது. குருட்டு போன வெட்டத்துல பாஞ்ச மாதிரி பாய வேண்டியது, கிடைச்சா வெட்டல உனக்கு கீழேங்கிற நிலைமை தான். ஆக திட்டமிடல்ங்கிறது இல்ல. இஸ்ரேல் போன்ற நாடுகள் எல்லாம் பெரிய அளவுல திட்டமிட்டு செய்யறாங்க. அதனாலதான் அந்த நாடு வந்து விவசாயத்துல முன்னணியில் இருந்துட்டு இருக்கு. ஆக இதெல்லாம் நிலைமை எல்லாம் மாறணும். அரசாங்கத்தினுடைய திட்டமிடல் மாறினாதான் இந்த விலைவாசிங்கிறது ஒரே சீரா இருக்கும். ஆனா பொதுவா எது எப்படி இருந்தாலும் இது இயற்கையின் பார்ப்பட்டது. மழை காலத்துல வந்து பொதுவா விலை வந்து கூடுதலா இருக்கிறது தான் இயற்கை. பொதுவா அந்தந்த பருவத்துல எந்த காய்கறிகள் அதிகமா கிடைக்குதோ அதை பயன்படுத்துறதா உடல்நலத்துக்கு ஏற்றது, எல்லாமுக்குமே நல்லது. அந்த அடிப்படையில நல்லசாமி, நீங்க ஏற்கனவே சொன்னது போல பல இடங்கள்ல சேமிப்பு கிடங்குகள் கட்டப்படும் என்கின்ற அறிவிப்பாகவே நின்றுவிட்டது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இந்த வேளாண்மை சார்ந்த விஷயங்களில் அரசின் திட்டமிடல் என்பது மிக தெளிவாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் உணவு மற்றும் காய்கறி உற்பத்தியை பெருக்கி மக்களுக்கு அதை மிகவும் குறைந்த விலையில் வழங்க முடியும் என்கின்ற கருத்தையும் பதிவு பண்ணிருக்கீங்க. எமது செய்தியாளர்கள் ராபர்ட் மற்றும் பாலாஜி. தஞ்சை சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஒரு நாளைக்கு கத்திரி, முருங்கைக்காய் போன்ற காய்கறிகள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 லாரிகள் வரை வந்ததாகவும், தற்போது மழையின் காரணமாக 1 லாரி வருவதே சிரமமாக இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா தஞ்சை சுற்றுப்புறங்களில் விளையக்கூடிய கத்திரிக்காய் மற்றும் முருங்கைக்காயின் விலை மிக அதிகமாக இருக்கிறது. கத்திரிக்காய் ரகம் வாரியாக தற்போது கிட்டத்தட்ட கத்திரிக்காயின் விலை 50 to 60 ரூபாய் வரை விற்பனையாகின்றது. அது மட்டுமல்லாது இங்கு கிடைக்கக்கூடிய வெண்டைக்காயானது 30 ரூபாய் விற்பனையாகின்றது. இங்கு தஞ்சை சுற்றுவட்டாரத்தில் கிடைக்கக்கூடிய பொடிப்பாவை மற்றும் முருங்கைக்காய் ஆகியவை ரூபாய் 50 விற்பனையாகின்றது. இது அனைத்துமே தற்போது இந்த கடந்த மழையின் காரணமாக இந்த விற்பனையானது ரொம்ப மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது மழையிலிருந்து வரக்கூடிய கேரட், பீட்ரூட் மற்றும் முட்டைகோஸ் போன்ற காய்கறிகள் அதுவும் விளைச்சல் கம்மியாக இருப்பதால் அதோட விலையும் அதிகமாக உயர்ந்திருக்கிறது. இந்த மாதிரி காய்கறிகளுடைய விலை மிக அதிகமாக இருப்பதனால் அதாவது வாங்கக்கூடிய பொதுமக்கள் காய்கறியின் அளவை குறைத்து, அதாவது எடை குறைவாக வாங்குவதாக வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர். அது மட்டுமல்லாது இது போன்ற காலங்களில் காய்கறிகளை சேமித்து வைப்பதற்கான குளிர்பண கிடங்குகள் இல்லாதனால் தற்போது இந்த காய்கறிகளை அதிக விலைக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலையில் இருப்பதாக வியாபாரிகளும் தெரிவித்தனர். கடந்த சில தினங்களாக பெய்து வந்த மழையின் காரணத்தினால் திருவள்ளூர் மாவட்டத்தில் காய்கறியின் விலை உயர்வாக உள்ளது. முக்கியமாக 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு விற்கப்பட்டு இருந்த கத்திரிக்காய் இன்று 60 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. பாதிக்கும் மேலான விலை உயர்ந்து வருகிறது. மேலும் கேரட், பீன்ஸ்,
போன்ற கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து கொண்டு வந்து இங்க விற்பனை செய்யற காய்கறி விலைகளும் அதிகமாக விலை இருக்கிறது. முக்கியமாக அதிகமாக விலை இருந்தாலும் காய்கறிகளின் தட்டுப்பாடே அதிகமாக இருக்கிறது. மேலும் இந்த திருவள்ளூர் முக்கிய பகுதி பஜார் பகுதியில் காய்கறி அங்காடிகளை செல்வம் என்பவர் தான் அங்க கோயம்பேடுல இருந்து வாங்கி கொண்டு வந்து இங்க விற்பனை செய்யறாரு. அவரிடம் கேட்போம், சார் இப்போ காய்கறியின் விலை அதிகமாக உயர்ந்து இருக்கிறது, மேலும் காய்கறி தட்டுப்பாடா இருக்கு, கோயம்பேடுல இருந்து வரதும் தட்டுப்பாடா இருக்கு, திருவள்ளூர் மாவட்டத்தில் விளையிற இந்த கத்திரிக்காய் போன்ற காய்கறிகளும் தட்டுப்பாடா இருக்கு. இது காரணம் என்ன இது குறித்து விரிவா சொல்லுங்க சார். இது போன வாரம் பறவைகளுக்கு போற அதிகமா பெஞ்சதுனால எல்லா காய்கறியும் அழிந்து விட்டது. அதனால கத்திரிக்காய் 60 ரூபாய் 80 ரூபாய் விற்கிது திருவள்ளூர்ல. அதே பெரும் தட்டுப்பாடாக கிடைக்க மாட்டேங்குது. அதனால எங்க வியாபாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேடு காய்கறியும் எல்லாம் அதிகமாக உள்ளது. இன்னும் ஒரு மாத காலத்துக்கு இப்படிதான் இருக்கும். தஞ்சை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட நிலவரங்களை பார்த்தோம். சென்னையில் இருக்கும் எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் பேசலாம். ராமச்சந்திரன், இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து பசுமை அங்காடிகள் மூலமும் காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டு வருது. இப்ப அந்த கடைகள்ல விலை நிலவரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த விலை அதிகமா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இல்லத்தரசிகள்லாம் என்ன சொல்றாங்க? சில்லறை விற்பனையில் காய்கறிகளின் விலை உயர்வு சாதாரண நடுத்தர குறைந்த வருவாய் உள்ள பிரிவினர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதற்கு தற்போது இல்லத்தரசி கூறிய கருத்துக்கள் நம்ம கேட்டோம். அது மட்டுமல்லாமல் இங்கே அரசு நேரடியாக கொள்முதல் செய்து விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய கடைகளில் ஓரளவுக்கு தான் மக்கள் கூட்டம் செல்கிறார்கள். அதிக அளவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில்லறை விற்பனை செய்யக்கூடிய காய்கறிகளை நேரடியாக சென்று அவர்களுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி வீட்டிற்கு சமையல் செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது நம்மிடம் ஒருவர் இருக்கிறார், அவர் நேரடியாக கேட்போம். அதாவது இவர் 20 ஆண்டுகளாக உணவகம் நடத்தி வருகிறார். அவரிடம் கேட்போம், இந்த காய்கறி விளைவினால் உங்களுக்கு என்ன பாதிப்பு அதான் சொல்லுங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட கேட்டரிங் 20 வருஷமா சென்ற ஆண்டை விட இந்த வருடம் அதிகமாக எல்லாமே அதிகரித்து உள்ளது. எல்லா விலைகளுமே உதாரணத்துக்கு பீன்ஸ், தக்காளி, கேரட் எல்லாமே கிலோ 50 ரூபாய்க்கு மேலதான் விற்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் வாங்கி கொண்டு நம்ம அங்க உணவு நடத்தும் போது ரொம்ப சிரமமா இருக்குது எங்களுக்கு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு மூட்டை கோஸ் 80 கிலோ எடுத்தோம்னா அதுல இந்த மழையின் காரணத்தினால 40 கிலோ தான் நமக்கு கைக்கு வருது. 40 கிலோ வேஸ்டேஜ் போகுது ஒரு மூட்டையோட கோஸ். உதாரணமா ஒரு தாளிப்புக்கு கூட ஒரு மல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கட்டு 15 ரூபாய் 20 ரூபாய் விற்கிறாங்க ஒரு நாளைக்கு. அது மாதிரி இப்ப முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 30 ரூபாய் விழுகுது ஒரு நாளைக்கு. ஒரு இதுல 30 ரூபாய் விற்கிறாங்க முருங்கைக்காய். இப்ப நாங்க மொத்தமா கொள்முதல் பண்ணும்போது எங்களுக்கு இந்த நேரத்துல மிகவும் ரொம்ப ரொம்ப சிரமம். நம்மிடம் வியாபாரி இருக்காரு, அவரையும் கேட்போம். சார், இந்தியாங்கிறது ஒரு விவசாய நாடு. ஒவ்வொரு ஆண்டு பருவமழையானது பெய்து வருகிறது. இந்த நேரத்தில் அரசு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வு தேவை நீங்க நினைக்கிறீங்க? அதாவது விவசாயிக்கு பொறுத்தவரையில மழை பெஞ்சாலும் அதிகமா பெஞ்சாலும் விவசாயிக்கு பாதிப்பு. மழை பெய்யலைனாலும் விவசாயம் பண்ண முடியாது. இப்ப அதிகமான மழை இருக்கிறதுனால அங்க பாத்தீங்கன்னா பயிர்கள்லாம் அழுகி போயிடுது. தோட்டத்துக்குள்ள உள்ள போய் காய்கறி கொண்டு வர முடியாத அளவுக்கு வியாபாரிகள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதனாலதான் இந்த விளைவு காரணம் அதிகமா இருக்குது. இப்படிப்பட்ட சமயத்தில் அரசாங்கம் விவசாயிகளுக்கு நிறைய சலுகைகளை பண்ணணும். விவசாயிகளுக்கு பண்ணக்கூடிய சலுகை தான் நாட்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. ஏன்னா எந்த ஒரு விவசாயம் இல்லாம இங்க எந்த ஒரு பொருளும் நமக்கு கிடைக்காது. எத்தனையோ டெலிவிஷன், டிவி எல்லாத்தையும் இப்போ தயார் பண்ணிட முடியும். ஒரு அரிசியோ ஒரு கோசையோ ஒரு மாங்காயோ தயார் பண்ண முடியாது, மிஷின்ல தயார் பண்ண முடியாது. விவசாயம் தான் தயார் பண்ணி நாட்டுக்கு கொடுக்கணும். அதுல விவசாயிகளுக்கு அதிகப்படியான சலுகை அரசாங்கம் கொடுத்ததுன்னா இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு எதனால இந்த பின்னடைவு காரணம் விவசாயம் குறைஞ்சுக்கிட்டே வருது. விவசாயம் பண்றதுக்கு விவசாயிகளுக்கு சரியான இது இல்லாதனால விவசாயம் குறைஞ்சிட்டு விளைநிலங்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பட்டா போட்டு லேண்டா வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப விவசாயினுடைய இது குறையுது, இங்க தேவை அதிகமாகுது. தேவை அதிகமா இருக்கும்போது அந்த அளவுக்கு பொருள் கிடைக்காதனால வரக்கூடிய பொருள் விலை ஏற்ற வேண்டிய அதிகமான விலைக்கு விற்க வேண்டிய அவசியத்துக்கு வியாபாரிகள் தள்ளப்படுறாங்க. தேவையான அளவுக்கு ஒரு 10 மூடை காய்கறி வரணும் அப்படின்னா அது 8 மூடை தான் வருது. மற்றொரு இல்லத்தரசி நம்மிடம் இருக்கு, அவரே கேட்போம். அவங்க சைதாப்பேட்டை மார்க்கெட்ல காய்கறி வாங்க வந்தவங்க. இந்த விலை உயர்வினால் நீங்க நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுங்க. நாங்க ஒரு நாளைக்கு 2 காய் பொரியல் பண்ணது போய் இப்ப ஒரு காய் வச்சு பொரியல் பண்ணலாமா, சாம்பார் வெறும் சாம்பார் வச்சுட்டு அப்பளம் பொரிக்கலாமா, இந்த மாதிரி நிலைமைக்கு இப்ப நாங்க வந்திருக்கோம். காய்கறி விலை கம்மியா இருந்ததுன்னா எல்லா இல்லத்தரசிகளுமே காய்கறி நிறைய வாங்குவாங்க, நல்லா சமைப்பாங்க. நல்லா சமையல் பண்ணி கொடுத்தாதான் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியா வளருவாங்க. குழந்தைங்க நல்லா இது பண்ணியாவது எல்லாம் காய்கறி விலை குறைச்சலா வித்தா நல்லா இருக்கும்.
நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளும் வியாபாரிகள் சொல்லக்கூடிய கருத்து, இந்தியா என்பது ஒரு விவசாய நாடு. இவ்வளவு ஆண்டுகளாக இதில் பின்னடைவு ஏற்பட்டது ஏற்க முடியாது. இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்ள வேண்டும். அரசும் அதை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை சேமிப்பு கிடங்கில் முறையாக பராமரித்து இது போன்ற குறைவாக உற்பத்தி வரத்து குறைவாக இருக்கக்கூடிய நாட்கள் நேரங்களில் பயன்படுத்த வேண்டும் என்பது இவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தொடர்ந்து பேசலாம் ராமச்சந்திரன். திரு மணி அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ இந்த காய்கறிகளோட விலை இனி வரக்கூடிய காலங்களில் குறைவதற்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இப்பொழுது இருக்கக்கூடிய விலை கட்டுப்படுத்த என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல, பொதுவாகவே இந்த உழவர் சந்தைன்னு பண்ணாங்க, இப்ப பசுமை சந்தைன்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. விவசாயிகளுக்கு இப்ப நம்ம செய்தியாளர்களும் மக்களும் சொன்னது மாதிரி விவசாயிகளுக்கு இன்னும் அதிகப்படியான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு அவர்களுக்கு அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை சந்தையில் இலவசமாக போக்குவரத்து, பஸ் பயண போக்குவரத்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்க நகர்ப்புறங்களில் விற்பதற்கு ஏற்பாடு பண்ணணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு ஆண்டும் 10-20% நகர்ப்புறங்களை நோக்கி விவசாயத்தை விட்டுட்டு வர்றாங்க. அதுபோக அந்த விவசாய நிலங்கள் பூராமே இது பிளாட் போட்டு விற்கிறாங்க. அதாவது ஆண்டுக்கு ஆண்டு விவசாயிகள் நிலங்கள் பூரா குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த சூழ்நிலையில அரசு போர்க்கால அடிப்படையில விவசாயிகளுக்கெல்லாம் ஆங்காங்கு மாவட்ட அளவில் ஒரு விழிப்புணர்வு கூட்டத்தை ஏற்படுத்தி நீங்கள் இந்தந்த காய்கறிகளை விளைவிங்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்திலுமே பெரும்பான்மையான காய்கறிகளை பகுதி வாரியாக பிரித்து கொடுத்து அந்த மண்ணுடைய பரிசோதனை செய்து அந்த மண்ணுக்கு ஏற்ற காய்கறிகளை உற்பத்தி செய்து அவர்களுக்கு தொடர்ந்து அந்த விவசாயத்தில் அவர்கள் ஈடுபடுவதற்குரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவதற்கு அரசு உத்தரவாதம் கொடுத்தால்தான் இந்த காய்கறி விலையேற்றம் குறையும். அதை விட்டுவிட்டு இது வணிகர்கள் காரணம் என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் தக்காளி 50 ரூபா 60 ரூபா வித்த தக்காளி எல்லாம் இன்னைக்கு 15 ரூபா 18 ரூபா விற்கிறாங்க. அதனால எங்களுக்கு அதிகமாக சரக்கு வந்துச்சுன்னா நாங்க குறைவா விற்க போறோம், குறைவா வந்தா அதிகமா விற்க போறோம்னு சொல்ல அந்த கொண்டு வர்ற விவசாயிகளுக்கும் இடையில உள்ள வியாபாரிகளுக்கு தான் அது லாபம், எங்களுக்கு லாபம் கிடையாது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திருமணி. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய காய்கறி சந்தைகளில் காய்கறிகளின் விலை அதிகரித்திருக்கிறது. இந்த விலை அதிகரிப்பின் காரணமாக பொதுமக்கள், இல்லத்தரசிகள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். தமிழகத்தின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலங்களின் மண் பரிசோதனை செய்து அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் குறித்த விழிப்புணர்வினை அரசு ஏற்படுத்த வேண்டும். மேலும் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய காலங்களில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய காய்கறிகளை சேமிப்பு கிடங்கு மற்றும் குளிர்பதன கிடங்குகளில் சேமித்து வைக்கக்கூடிய வசதிகளை விவசாயிகளுக்கு அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கான ஒரு விழிப்புணர்வையும் நடவடிக்கைகளையும் அரசு எடுக்க வேண்டும். மேலும் காய்கறிகளின் உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் அவை பதப்படுத்தப்பட்டு மதிப்பு கூட்ட பொருளாக மாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதற்கான விழிப்புணர்வையும் விவசாயிகளுக்கு இந்த அரசு ஏற்படுத்த வேண்டும். மேலும் தமிழகத்தில் காய்கறிகளின் விலை குறைய தகுந்த நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது சென்னை செய்தியாளர் ராமச்சந்திரன், கோவை செய்தியாளர் நேசராஜ், திருச்சி செய்தியாளர் விஜயகோபால் மற்றும் நமது செய்தியரங்கில் பங்கேற்ற திரு மணி, சேலம் செய்தியரங்கில் பங்கேற்ற திரு நல்லசாமி ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.